Hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So, to topic நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ உங்க பர்சன் ஓட மைண்ட்ல என்னதான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம ஒரு டீல் வந்து பார்க்கலாம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் தி ரீடிங், ஸோ கைஸ் கமெண்ட் செக்ஷன் பக்கத்துல ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் உங்களோட ஹைப் நீங்க கண்டிப்பா வந்து கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகும். அண்ட் அவங்க லைஃப்காக ஒரு பெர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் சப்போர்ட் ஆன் த ஹைப் ஆப்ஷன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ரீடிங். சில நேரத்துல வந்துட்டு உங்க பர்சனோட மைண்ட்ல ஓடுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க அவங்கள வந்து இன்னும் ஒரு சில விஷயத்துல வந்து சரியா புரிஞ்சுக்கல அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து அந்த மாதிரி தான் அவங்க வந்து நினைக்கிறாங்க. ஓகேங்களா? ஏன்னா பாஸ்ட்ல ஏதோ ஒரு சில விஷயம் வந்து கண்டிப்பா நடந்து முடிஞ்சிருக்கும். ஆனா அதுல வந்து என்னன்னா, நீங்க உங்க பர்சன் மேல கொஞ்சம் ப்ளேம் போட்டிருப்பீங்க. உங்க பர்சன் மேல உங்களுக்கு ஒரு சில விஷயத்துல வந்து நம்பிக்கை வந்திருக்காது. மேபி இது வந்து தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ் அந்த மாதிரி சில பேருக்கு வந்து அதனால கூட ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் வந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு 3வது ஒரு நபர் வந்து தேவையில்லாம இந்த ரிலேஷன்ஷிப்ல உள்ள நுழையிறப்பயோ, இல்ல ஒரு அவங்களோட ஃபேமிலி சைட்ல இருந்து ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் ஏதாவது வருது, தேர்ட் பர்சன்ஸ்னால ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஏதாவது வருது அப்படின்னா, ஸோ அந்த மூமெண்ட்ல உங்களோட பர்சன் மேல அவங்களுக்கு வந்து நம்பிக்கை அந்த மூமெண்ட்ல வந்து இருந்திருக்காது. ஸோ நீங்க என்னன்னா லைக் கொஞ்சம் அவங்கள அவங்கள வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் நீங்களே இக்னோர் பண்ற மாதிரியோ, அவங்கள அவங்க கிட்ட நீங்களே வந்து பேசாம கொஞ்சம் அவாய்ட் பண்ணி இருந்திருப்பீங்க. அவங்க மேல நீங்க வந்து கோவப்பட்டிருப்பீங்க. அண்ட் தென் இங்க வந்து பார்க்குறப்ப சில சில நேரத்துல வந்து நீங்களே வந்து என்ன அப்படின்னா, நம்ம 2 பேரும் செப்பரேட் ஆயிரலாம் அப்படின்ற மாரி கொஞ்சம் ஒரு பிரேக்கப் சைன் கூட நீங்க அவங்க கிட்ட வந்து குடுத்துருக்கலாம். ஏன்னா, இங்க வந்து பார்க்குறப்போ ஒரு சில கேஸஸ்ல வந்துட்டு நீங்களே அவங்க கிட்ட வந்து கோவப்பட்டிருப்பீங்க. அவங்கள வந்து வேண்டான்ற மாரி ஒதுக்கியிருப்பீங்க. இல்லன்னா அந்த ஒரு பேச்சுவார்த்தை அப்படின்றது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருந்திருப்பீங்க. எப்பயும் போல பேசுறது ஒரு பக்கம் இருந்தாலும், பட் அது அந்த அளவுக்கு வந்து ஒரு ரொம்ப நேரம் பேசுற மாரி ஒரு சில கான்வர்சேஷனா வந்து இருந்திருக்காது. லைக் உங்களுக்கு பேசணும்னு தோன்றப்போ மட்டும் நீங்க வந்து பேசுவீங்க. அதுக்கப்புறம் நீங்க கொஞ்சம் சைலன்ட்டா இருப்பீங்க. சில நேரத்துல உங்களுக்கு அவங்க மேல ஒரு சில கோவமே தான் வந்து இருக்கு. அவங்களோட சில பிஹேவியர்ஸ்னால. ஸோ அது இந்த பெர்சனோட மனசுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு மன அழுத்தத்த தான் வந்து குடுக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா உங்க பெர்சன் வந்து எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா, ஆம் ஸோ நெறைய விஷயத்துல அவங்க வந்து எப்படி திங்க் பண்றாங்க அப்படின்னா, நீங்க ஒரு சில இடத்துல வந்து நீங்க மெச்சூரா நீங்க ஏன் திங்க் பண்ணல? அவங்க மேல உங்களுக்கு ஏன் நம்பிக்கை வரல? ஆ ஸோ நீங்க இப்படி வந்து பிஹேவ் பண்ணணும்னு என்ன அவசியம் இருக்கு? ஸோ ஆல் ஆஃப் த சடன் ஏன் இந்த மாரிலாம் நீங்க வந்து பிஹேவ் பண்ணணும்? அப்படின்ற மாரி ஏதோ ஒரு 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 விஷயம் நடந்திருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தப்பாவே ஒரு விஷயம் நடந்திருந்தா கூட, அவங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சிருக்கீங்களா? வைக்கலையா? அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல தான் அவங்க வந்து பார்க்குறாங்க. ஸோ ஏன்னா இவங்கள பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் தப்பா நடந்திருந்தா கூட, நீங்க அத அவங்க கிட்ட வந்து பேசும்போதோ, அத கேட்கும்போதோ, அவங்க அதுக்குரிய ஒரு விளக்கத்த கண்டிப்பா வந்து குடுக்க தான் போறாங்க. அதுக்குரிய ஒரு ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் கண்டிப்பா அவங்க வந்து குடுக்க தான் போறாங்க. ஸோ எதுனாலுமே இங்க அந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் அப்படின்றது கண்டிப்பா வரதான் செய்யும். உங்க மைண்ட்ல இந்த ரிலேஷன்ஷிப்ப பேஸ் பண்ணி உங்களுக்கு ஏதாவது ஒரு சில கேள்விகள் இருக்கு அப்படின்னா, அந்த கேள்விக்குரிய பதில் உங்களோட நபர் உங்களுக்கு குடுக்க தான் வந்து போறாங்க. ஆனா, அது அவங்க என்ன விரும்புறாங்க அப்டின்னா, நீங்க ஏன் நம்பிக்கைத்தன்மை இல்லாம சடனா இந்த மாரி ஏன் பிஹேவ் பண்றீங்க? ஆ அங்க ஒரு விஷயம் தப்பாவே நடந்திருந்தா கூட, அத நீங்க ஏன் அவங்க கிட்ட வந்து கேட்கல? ஸோ அந்த அந்த மாரி ஏன் நீங்களாவே வந்து அவாய்ட் பண்ணிட்டு போறீங்க? அப்டின்றது அது இந்த பெர்சனுக்கு வந்து கொஞ்சம் பிடிக்கல. ஆ ஸோ இது வந்து இவங்களுக்கு வந்து கோவத்த வந்து தரல. ஸோ நீங்க இப்டி பிஹேவ் பண்றதுனால அவங்க உங்க மேல வந்து கோவப்படல. இன்ஃபாக்ட் அவங்க எப்டி ஃபீல் பண்றாங்க அப்டின்னா, அதனால அவங்க ரொம்ப அப்செட்டா வந்து ஃபீல் பண்றாங்க. அவங்களுக்கு வந்து உங்ககிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கனெக்ஷன்ஸ் இருந்திருக்கும். உங்க 2 பேருக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கனெக்ஷன்ஸ் இருந்திருக்கும். நீங்க இந்த பெர்சன் மேல வந்து ரொம்ப பாசமா இருக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்டின்னா, இவங்க உங்ககிட்ட ரொம்ப நேர்மையா இருக்காங்க, நேர்மையா பழகுறாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாரி இவங்க வந்து இருக்காங்க அப்டின்றனால தான் நீங்க இந்த பெர்சன் கூட வந்து ரொம்பயுமே அந்த ஒரு அட்டாச்மென்ட்டோட, அந்த ஒரு லவ்வா நீங்க இந்த பெர்சன் கூட வந்து ரொம்ப ரொம்ப வருஷம் வரைக்கும் இந்த பெர்சன் கூட நீங்க வந்து பழகியிருக்கலாம். ஓகே. ஆனா இப்போ சடனா ஒரு சில விஷயம் அங்க வந்து தப்பா நடக்குது அப்படிங்கிறப்போ, நீங்க இந்த பெர்சன வந்து ஒரு ஒரு வார்த்தை கூட அத பத்தி கேட்காம, இல்ல சின்னதா அத பத்தி கேட்டிருந்தா கூட அத நீங்க உடனே சரி அது வேண்டாம், அத பத்தி எதுவும் கேட்க வேண்டாம். அதுக்கு பதிலா நம்ம இந்த மாரி வந்து கொஞ்சம் கோவப்படுற மாரியோ, இல்ல கொஞ்சம் அவாய்ட் பண்ற மாரி பிஹேவ் பண்ணா, அந்த பெர்சன் உங்கள பத்தி வந்து புரிஞ்சுப்பாங்க. ஸோ உங்களோட ஃபீலிங்ஸ் என்ன? ஆ ஸோ நீங்க இதனால உங்களுக்கு எப்படி பாதிச்சிருக்கு? அப்படின்றத அவங்க புரிஞ்சுப்பாங்க. அப்படின்றத நீங்க காட்டணுங்கிறதுக்காகவே நீங்க இப்படி ஒரு சில பிஹேவியர் கூட நீங்க வந்து பண்ணலாம். பட் இந்த பெர்சனுக்கு அதுதான் ஒரு மனவேதனைய வந்து குடுக்குது. ஆ எதுனாலுமே அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நீங்க அவங்க கிட்ட வந்து டைரக்ட்டா போய் பேசுறது பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாரி அவங்க ஆசைப்படுறாங்க. அண்ட் எல்லா விஷயத்துலயும் நீங்க அவங்கள வந்து நம்பணும் அப்படின்ற மாரி தான் அந்த பெர்சன் வந்து ஆசைப்படுற ஒரு விஷயமே. இங்க
தேர்ட் பர்சன் இன்வால்வ்மெண்ட் வந்தா கூட இவங்க வந்து உங்களுக்கு தான் வந்து நேர்மையா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. உங்களுக்கு தான் வந்து உண்மையா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ என்ன நடந்திருக்கு? என்ன உண்மை? அப்படின்றத இவங்க வாயால அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கே அது வந்து புரியும். ஓகேங்களா? ஸோ இந்த பெர்சன் வந்து மேக்ஸிமம் கேசஸ்ல கொஞ்சம் ஜென்யூனா இருக்க மாதிரி தான் இங்க வந்து இருக்கு. ஏன்னா அவங்க எதிர்பார்க்கறது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா, லைக் எந்த ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து தேர்ட் பர்சன்னால வந்து கிரியேட் ஆனாலும், அந்த ப்ராப்ளம்ஸ் அங்க வந்து ஸ்டாப் ஆறதுக்கு தான் அவங்களுமே வந்து எதிர்பார்க்குறாங்க. அவங்களுக்கு தேவை உங்களோட உங்களோட கனெக்ஷன்ஸ் மட்டும்தான். உங்க கூட வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றது தான் அவங்க ஆசைப்படுறாங்க. மத்தபடி மத்த பெர்சன்ஸ்க்கு ஏதோ அவங்க ஒரு எப்படி சொல்றது, லைக் ஒரு அவங்களுக்கு ஒரு ப்ரையாரிட்டி குடுக்குறதோ, அந்த மாரிலாம் எதுவுமே வந்து கிடையவே கிடையாது. இவங்களோட மைண்ட் செட்ல கம்ப்ளீட்டா வந்து நீங்க தான் வந்து இருக்கீங்க. இவங்களோட திங்கிங் அண்ட் தாட்ஸ்லயுமே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்க நீங்க தான் இருக்கீங்க. கம்ப்ளீட்டாவே நீங்க தான் இருக்கீங்க. ஸோ இவங்களோட மைண்ட்ல எல்லா நேரமும் உங்களோட தாட்ஸ் தான் இங்க வந்து இருக்கும். கம்ப்ளீட்டா. ஏன்னா இவங்க வந்து கொஞ்சம் அப்சஸ்டா தான் வந்து இருக்காங்க. அண்ட் இந்த சில விஷயம் வந்து ம் அவங்களோட லைஃப்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சில டிஸ்டர்பன்ஸோட இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் டிஸ்டர்ப்டு எனர்ஜிலையும் தான் இருக்காங்க இந்த பெர்சன். ஸோ ஓவரால் இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இவங்க தரப்புல இருந்து அந்த ஒரு கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் அஸ் வெல் அஸ் அவங்க எதிர்பார்க்குற விஷயம் வந்து என்ன அப்படின்னா, மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப் நல்லபடியா வந்து க்ரோ ஆகணும் அப்படின்றது தான் அவங்களோட ஒரு பெரிய தாட்டா இருக்கு. அதுக்குரிய ஒரு ஸ்டெப் தான் அவங்களுமே வந்து ஆசைப்படுறாங்க. அண்ட் இவங்கள பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, நீங்க சின்னதா ஒரு சில கம்ஃபர்ட் ஜோன் குடுத்தா பெட்டரா இருக்கும். நீங்க வந்து லைக் ஸ்டார்ட்டிங்லயே அந்த மாரி எதுவுமே ஒரு ஒரு சில விஷயத்த வந்து ஜட்ஜ் பண்ணாம, கொஞ்சம் ஸ்லோ டவுனா எடுத்துட்டு போறதோ, இல்ல உங்க மனசுல என்ன விஷயம் இருக்கோ, உங்களுக்கு என்ன கோவம் இருக்கோ, அது உங்க பெர்சன் கிட்ட டைரக்ட்டாவே நீங்க அத நீங்க பேசுங்க. அத எக்ஸ்போஸ் பண்ணுங்க. அவங்க அத தப்பாவே எடுத்துக்க போறது கிடையாது. இன்ஃபாக்ட் அவங்க எதிர்பார்க்கிறதே அதான். உங்களோட என்ன ஃபீலிங்ஸா இருந்தாலும் சரி, நீங்க கோவப்பட்டாலும் சரி, நீங்க சோகமா இருந்தாலும் சரி, டைரக்ட்டா அவங்க மூஞ்சி முன்னாடி நீங்க காட்டணும்னு ஆசைப்படுறாங்க. ஏன்னா அதுக்குரிய கிளாரிஃபிகேஷன் அவங்க குடுத்துருவாங்க. ஸோ ஒன்ஸ் அவங்க அதுக்குரிய கிளாரிஃபிகேஷன்ஸோ, ஒரு சில சொல்யூஷனோ அவங்க குடுக்குறாங்க அப்படிங்கிறப்போ, ஆட்டோமேட்டிக்கா இந்த ரிலேஷன்ஷிப்ல எந்த ஒரு குறையுமே இல்லாம மறுபடியும் நீங்க 2 பேரும் சேரதா நீங்க வந்து செய்வீங்க. ஸோ உங்க பெர்சனோட மைண்ட் செட் கம்ப்ளீட்டா வந்து ஒரு டிஸ்டர்ப்டான ஒரு எனர்ஜியா தான் வந்து இருக்கு. அண்ட் அவங்களோட மைண்ட் செட்ல கம்ப்ளீட்டாவே வந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்களோட தாட்ஸ் தான் நெறையாவே வந்து இருக்கு. ஸோ லெட்ஸ் சி ஃபியூச்சர்ல இந்த கனெக்ஷன்ஸ் என்னவா போகும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஓகே. ஸோ பியூட்டிஃபுல் எனர்ஜி பை த வே. வெரி வெரி பியூட்டிஃபுல். ஸோ நான் எக்ஸாக்டா வந்து நான் உங்களுக்கு டாரோ கார்ட்ல என்ன சொன்னேனோ அதே விஷயம் தான் இங்க வந்திருக்கு. ஸோ இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் அந்த ஒரு ட்ரஸ்ட். ஓகே. உங்க பெர்சன் எதிர்பார்க்கிறது எல்லாமே அந்த ட்ரஸ்ட் தான். ஸோ நீங்க அவங்க மேல வந்து அந்த நம்பிக்கை வைக்கணும். எந்த சிச்சுவேஷன்ஸா இருந்தாலும் நீங்க அவங்க மேல வந்து நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னா, இந்த பெர்சன் உங்கள வந்து ஏமாத்த போறது கிடையாது. அண்ட் ஏமாத்துற அந்த மைண்ட் செட்லயும் அவங்க வந்து கிடையவே கிடையாது. ஓகே. எய்தர் நீங்க லைக் இந்த வீடியோ பார்க்குறவங்க பாய் ஆர் கேர்ள் எதுனாலுமே யாரா இருந்தாலும் சரி. ஸோ உங்களோட பெர்சன் உங்கள வந்து சீட் பண்ணல. உங்க பெர்சன் உங்க கிட்ட வந்து அந்த ஒரு உண்மைத்தனமா இல்லாமலாம் கிடையாது. அவங்க உண்மையா தான் பழகுறாங்க. ஸோ சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சின்ன சின்ன விஷயத்த வந்து எடுத்துட்டு நீங்க அத பெருசா வந்து கன்சிடர் பண்ணாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் அகைன் அதுதான். ஸோ நீங்க எதிர்பார்க்கிறதும் அந்த ஒரு ப்ராப்பர் வே ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ், அந்த ஒரு யூனியன் அப்படின்ற விஷயம் தான் நீங்க எதிர்பார்க்குறீங்க. இப்போ நீங்க கோவமா இருக்கலாம். அதனால என்னவோ கொஞ்சம் அந்த ஒரு ஹெசிடேஷன்ல இருக்கீங்க. எதுவும் பேச வேண்டாம் அப்படின்ற மாரி. பட் இந்த பெர்சன் த்ரூ நான் சொன்ன மாரி தான் லைக் அவங்க அவங்க சைட்ல இருந்து அந்த ஒரு கம்யூனிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து வர வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். பட் இவங்க எதிர்பார்க்கிறது வந்து என்ன அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஒரு சில கம்யூனிகேஷன்ஸ் பண்ணா பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாரி தான் அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு மெசேஜஸ்மே வந்திருக்கு. நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த பெர்சன் கண்டிப்பா வந்து லைக் நான் சொன்ன மாரி தான் லைக் நேர்ல மீட் பண்ணணும் அப்படின்ற மாரி தான் அவங்க வந்து ஆசைப்படுறாங்க. ஸோ நீங்க நேர்ல மீட் பண்ணும்போது, கண்டிப்பா அதுக்குரிய என்ன ஒரு மன்னிப்பு கேட்கனாலும் அவங்க கண்டிப்பா மன்னிப்பு கேட்க தான் செய்வாங்க. உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது எல்லாமே என்ன அப்படின்னா, அது ஃபர்கிவ்னஸ் தான். நீங்க அவங்கள வந்து மன்னிச்சு விடணும் அப்படின்ற மாரி தான் அவங்க ஆசைப்படுறாங்க. ஸோ தட் இஸ் கிளியர் சைன். நான் டேரோல என்ன நான் சொல்றேனோ அதே மெசேஜஸ் தான் இங்க வந்திருக்கு. ஸோ ஒன்ஸ் நீங்க அந்த அந்த விஷயம் நம்ம வந்து பார்க்குறப்போ, நீங்க அந்த அந்த பெர்சன மன்னிச்சுட்டு நீங்க அத ஏத்துக்கிறீங்க அப்படின்னா, உங்களோட ரிலேஷன்ஷிப் பழையபடி நல்ல லெவலுக்கு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட, நல்ல ஒரு குரோத்தோட அங்க வந்து போகும். ஸோ யாரோட பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து குரோ ஆகும். ஸோ திஸ் இஸ் அகெயின் அ சூப்பர் பியூட்டிஃபுல் கன்ஃபர்மேஷன். டேரோ நம்ம என்ன பார்த்தோமோ அதே தான் வந்து ஆரக்கிள்ஸ்லயே நம்ம வந்து பண்ணும்போது அதே மெசேஜஸ் தான் இங்க வந்திருக்கு. ஸோ ஃபியூச்சர் ப்ரிடிக்ஷன்ஸ் நம்ம பண்ணோம். ஸோ ஃபியூச்சர்லயுமே நம்ம வந்து பார்க்குறப்போ எக்ஸாக்டா நான் டேரோல சொன்ன என்ன மெசேஜஸோ அது அப்படியே டிட்டோவா இங்க வந்திருக்கு. தட் இஸ் அ பியூட்டிஃபுல் கன்ஃபர்மேஷன் சைன் ஃப்ரம் த யூனிவர்ஸ். ஸோ இதை நீங்க வந்து உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா நான் இங்க வந்து பார்த்தேன் அப்படின்னா லைக் ஒரு குவாலிட்டியான ஒரு டைம் நீங்க 2 பேருமே ஸ்பெண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு பிளேசஸ்ல வந்து போறதோ, மீட் பண்றதோ அண்ட்
இப்ப நீங்க சேர்ந்து இருக்கீங்க அப்படின்னா, ஸோ நீங்க சேர்ந்து இருக்கும்போது, இன்னும் நீங்க ரொம்ப அந்த பெர்சன் கூட இன்னும் ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு டைம் நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். உங்களோட ரிலேஷன்ஷிப் நல்ல ஒரு க்ரோவான ஒரு ஸ்டேஜுக்கு தான் இங்க வந்து போகுது. ஸோ அதனால இப்ப இருக்க இந்த சின்ன சின்ன இஷ்யூஸ்னால நீங்க அத வந்து பெருசுபடுத்திக்காதீங்க. ஏன்னா இந்த பெர்சனும் சரி, நீங்களும் சரி 2 பேருமே வந்து நேர்மையா தான் வந்து இருக்கீங்க. நேர்மையா தான் வந்து பழகுறீங்க. 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா தான் நீங்க வந்து பழகுறீங்க அப்படிங்கிறப்போ, இந்த பாண்ட் சீரியஸாவே ரொம்ப ஒரு நல்ல ஒரு பாண்டா தான் இங்க வந்து இருக்கு. கம்ப்ளீட்டா வந்து என்ன அப்படின்னா, நீங்க இந்த பெர்சன வந்து உங்களோட வேர்ல்டு மாரி தான் நீங்க வந்து பார்க்குற மாரி தான் வந்து இருக்கும். ஸோ உங்கள எல்லா விதத்திலயும் உங்கள வந்து கவனிக்கிறதும் சரி, உங்கள உங்கள வந்து எல்லா விதத்திலயும் அந்த ஒரு ஆசை, அந்த ஃபுல்ஃபில்மென்ட் எல்லாமே பண்றது இந்த பெர்சனா தான் வந்து இருப்பாங்க. அண்ட் அவங்களோட லைஃப்ல நீங்க தான் அவங்களுக்கு ஒரு உலகமா வந்து தெரிஞ்சிருப்பீங்க. ஏன்னா இந்த பெர்சன் கம்ப்ளீட்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா, அது ஒரு எமோஷனலான ஒரு பெர்சனா தான் இங்க வந்து இருக்காங்க. ஓகே. நெறைய ஒரு மெச்சூரிட்டீஸ் நான் வந்து பார்த்தாலும், அந்த பெர்சன் வந்து ரொம்ப எமோஷனலா ஒரு பெர்சனாவும் இருக்காங்க. மேபி உங்களோட பெர்சன் வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் யாஹ் ஒரு வாட்டர் சைனா இருக்கலாம் சில பேருக்கு. நீங்க இல்லன்னா உங்களோட பெர்சன் ஏதாவது கன்னி ராசியா வந்து இருந்திருப்பீங்க. அப்படி இல்லன்னா, ஏதாவது விருச்சிக ராசியா வந்து இருக்கலாம். ஸோ வாட்டர் சைனோட எனர்ஜிஸ் நான் இங்க ரொம்பவே வந்து பார்க்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்களோட பெர்சன் வந்து ஒரு மகர ராசியாவும் இருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். சிம்ம ராசியாவும் இருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. சிம்ம ராசியோட எனர்ஜிஸ்மே நான் இங்க வந்து பார்க்குறேன். தனுசு ராசியோட எனர்ஜிஸ்மே நான் இங்க வந்து பார்க்குறேன். அண்ட் தென் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, கடைசியா வந்து பார்க்கும்போது மிதுன ராசியோட எனர்ஜிஸ்மே இங்க வந்து இருக்கு. ஸோ இது உங்க 2 பேர்ல யாரோட ஒரு ஜோடியாக் சைன் வந்து இருக்கலாம். அண்ட் சில பேருக்கு உங்களோட பெர்சனோட லெட்டர் வந்து எஸ், டி அண்ட் தென் லைக் யூ வந்து ஸ்டார்ட் ஆகிற ஒரு நேம் ஏதாவது இருக்கலாம் அல்ஃபபெட். அண்ட் அதே மாதிரி டபிள்யூ, ஒய் இந்த ஒரு 5 அல்ஃபபெட்ஸ் நான் வந்து பார்க்குறேன். சில பேருக்கு ஆல்ஃபபெட் ஏ இல்லைன்னா ஆல்ஃபபெட் பி ஏதாவது இருக்கலாம். ஓகே. ஸோ இந்த லெட்டர்ஸ் நான் வந்து பார்க்குறேன். ஸோ இங்கே மேக்ஸிமம் அதுதான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு அட்வைஸ் அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னா, தயவு செஞ்சு லைக் இந்த பெர்சன் திரும்பி வராங்க, இல்லை நீங்கள் இவங்ககிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக கம்யூனிகேட் பண்ணுங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பாண்ட் தான். ஸோ அதை சின்ன சின்ன பிரச்சனைனால அதை பெருசாக்கி அதை வளர்த்து அந்த ரிலேஷன்ஷிப் எதுவும் கெடுத்துட வேண்டாம். ரொம்ப நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பாக வந்து இருக்கும். நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டாக இருக்குது. ஸ்ட்ராங்கான ஒரு பொட்டென்ஷியலான ஒரு கனெக்ஷன் தான் இந்த கனெக்ஷன். ஸோ ஏன்னா இங்கே வந்து ஈகோ இல்லை. ஃபர்ஸ்ட் பெஸ்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே ஈகோ எதுவுமே வந்து கிடையாது. உங்களுக்கும் சரி உங்களோட பார்ட்னருக்கும் சரி 2 பேருமே அந்த ஒரு ஈகோ இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ஒரு பேலன்ஸ்டா எடுத்துட்டு போற அந்த ஒரு எனர்ஜி தான் இங்க வந்து இருக்கு. ஸோ இந்த பர்சன் உங்ககிட்ட வந்து ஜெனியூனா ஒரு மன்னிப்பு கேட்டாலும் சரி, ஜெனியூனா அவங்க ஒரு சில விஷயம் வந்து உங்ககிட்ட ஒரு விளக்கத்தை உங்ககிட்ட வந்து கொடுத்தா நீங்க உடனே அதை ஏத்துப்பீங்க. ஏன்னா அந்த எனர்ஜி தான் இங்க வந்து பாக்குறேன். ஸோ இந்த பாண்ட்ல வந்து என்ன அப்படின்னா, லைக் அந்த ஒரு ஈகோ, அந்த ஜெலசினஸோ ஒரு ஈகோ அது எதுவுமே இங்க வந்து இல்ல. 2 பேருமே அந்த ஒரு பேலன்ஸ்ட் எனர்ஜியோட இருக்கீங்க. 2 பேருமே அந்த ஒரு லவ் அண்ட் கேரிங்கோட இருக்கீங்க. ஸோ ரெண்டுமே அந்த வந்து கம்ப்ளீட் ஃபுல்ஃபில்மெண்ட் மாதிரி தான் இங்க வந்து இருக்கு. அந்த ஒரு வேர்ல்டு, த ஹோல் வேர்ல்டு அப்படின்ற மாதிரி தான். ஸோ ஒரு டிவைன் மேஸ்குலின், ஒரு டிவைன் ஃபெமினனோட எனர்ஜிஸ் தான் இங்க வந்து இருக்கு. ஸோ பியூட்டிஃபுல் ரீடிங். ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் see in your reading guys. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும், ரெசனேட் ஆயிருக்கும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ யா, உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கு, ரெஸ்ட் எனக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் நீங்க இந்த சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு திஸ் சேனல் 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் உங்களோட சப்போர்ட் என்னோட போத் யூடியூப் சேனல் அண்ட் எஸ்எல்எஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனல் பண்ணி வந்து கொடுங்க. அண்ட் இன்ஸ்டாகிராமோட சேனலோட டீட்டெயில் அண்ட் எஸ்எல்எஸ் யூடியூப் சேனலோட டீட்டெயில் எல்லாமே இந்த ஹைலைட் கமெண்ட்டை நான் வந்து கொடுத்துருப்பேன். நீங்க போய் பார்க்கலாம் இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்ல. அண்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் இன்ஸ்டன்ட் பர்சனல் ரீடிங்ஸ் உங்களுக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்க டெஃபினட்டா நான் வாட்ஸ்அப் அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் த டீட்டெயில் எல்லாமே நான் ஹைலைட் பண்ண கமெண்ட்ல கொடுத்துருப்பேன். அண்ட் எஸ்எல்எஸ் இந்த வீடியோமே வந்து டிஸ்பிளே இருக்கும். ஃபார் எனி கைண்ட் ஆஃப் லவ் ஸ்பெல்ஸ் அண்ட் எனி கைண்ட் ஆஃப் நீங்க தேர்ட் பார்ட்டி ரிமோல்ஸ் ஏதாவது பண்ணணும், இல்லை ஏதாவது ஒரு சில பிளாக் மேஜிக்னால ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் உங்க லைஃப்ல இருக்கு, எனி கைண்ட் ஆஃப் நெகட்டிவிட்டி ரிமோல்ஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னாலுமே அதுக்குரிய ப்ராசஸ் மீது தான் நான் வந்து பண்றேன். ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் வேணும்னாலுமே நீங்க என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. ஃபர்தர் உங்களுக்கு ஏதாவது ஒரு சில எனர்ஜைஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னாலுமே ஸோ யூ கேன் டெஃபினெட்லி ரீச் அவுட் எதிரோட மை வாட்ஸ்அப், ஆல்சோ மை இன்ஸ்டாகிராம். ஸோ கைஸ் அகைன் அண்ட் அகைன் ஐ வாண்ட் சே த சேம் திங். உங்களோட சப்போர்ட் என்ன போத் யூடியூப் சேனலுக்கு நீங்க வந்து கொடுங்க. அண்ட் இது போல இன்னும் மல்டிபிளிகேஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்கும். அதில் நான் தமிழ் டெரரின்னு சொல்லிட்டு நான் ஃபைல் வச்சிருப்பேன். அதை பண்ணி போய் பாருங்க. இது போல மல்டிபிளிகேஷன்ஸ் எல்லாமே நான் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். யூ கேன் கோ அண்ட் செக் தட். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ரீடிங் கண்டிப்பா நீங்க எப்போ பார்த்தாலுமே அது உங்களுக்கு ஒரு கைடன்ஸாக தான் கண்டிப்பா வந்து இருக்கும். ஸோ நீங்க அதை பாருங்க. அண்ட் next thing guys, so again and again உங்களோட friends and families question எனக்கு பிடிக்கும் அப்படின்னா please recommend channel to them. So see you guys in the next one. Until love you all, take care.